ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. ஜோதிட ஆன்மீக நண்பர்களே, நான் குரு பேசுகிறேன். குரு பகவானை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். குரு மன்னவன், பொன்னவன், தேவகுரு, தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பல பெயர்கள் அழைக்கப்படுகிற 9 நவக்கிரகங்களில் குரு சுபக்கிரகம், முழுமையான சுபக்கிரகம் நான் தான். எனக்கு பார்வை பலன் உண்டு. 5, 7, 9 3 பார்வையாக நான் பார்க்கும் இடத்தில் உள்ள கிரகத்தை பலப்படுத்துவேன். எனக்கு ராசிக்கு அல்லது லக்கணம், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 வந்தால் சுப பலன்கள் செய்கிறதுக்கு நான் உகந்தனாக இருப்பேன். குரு மன்னவன், பொன்னவன் என்று பெயர் பெற்ற சுபக்கிரக வரிசையில் வரக்கூடிய குரு பகவான் ஆட்சி வீடாக தனுசு மீனமாகும், மூலத்திரிகோண வீடாக தனுசு வீடாக வருகிறேன். 9 ராசியிலும் சரி, 9, 12 ராசி கட்டங்களும் எனக்கு பகையே கிடையாது. நட்பு கிரகம் அல்லது சம கிரகம்தான். பகை என்று சுக்கிரன் பகவானை சொல்வார்கள், ஆனால் பகை கிடையாது. அதுவும் எனக்கு சம கிரகம்தான். இன்னொரு அசுரகுரு, அது ஒரு சுபக்கிரக வரிசையில் வருகிறது. நான் உபய ஜெயராசியாக இருக்கிறனால தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இது எல்லாமே உபயஸ்தானம் அல்லது உபய ராசிகள்னு சொல்லுவாங்க. இதுக்கு 7ஆம் இடத்துடைய அதிபதி பாதகஸ்தானம், கடுமையான பாதகத்தை செய்வார். நான் உபய லக்கணங்களுக்கு அல்லது ராசிக்கு 7ஆம் இடத்தில் தனித்திருந்து ஆட்சி பெற்றால் கடுமையான பாதகச் செயலை செய்வேன், கொடுஞ்செயலை செய்வேன். அந்த இடத்தில் உள்ள ஆதிபத்தியம், காரத்துவம் இரண்டுமே ஜாதகருக்கு கிடைக்காமல் செய்வேன். எனது திசை காலம்ங்கிறது 16 ஆண்டுகள். நல்லதே செய்ய, நல்லதே பார்க்க எனக்கு அருள் பாலிக்கப்பட்ட குரு பகவானிய நான் எந்த ராசியில் எந்த லக்கணத்தில் இருந்தாலும் நான் நன்மையை செய்வேன். லக்கணத்தில் ராசியில் இருந்தால் திக்பலம் என்று சொல்வார்கள். அந்த திக்பல பலம், திக்பலங்கிறது ஸ்தான பலத்துக்கு ஈடாகவும், உச்ச பலத்துக்கு ஈடாகவும், ஆட்சி பலத்துக்கு ஈடாகவும் நான் அந்த ஜாதகருக்கு அந்த பலனை செய்வேன். குரு பார்த்தால் கோடி நன்மை. என்னுடைய பார்வை பலன் மிகுதியாக அந்த பார்க்கும் இடத்தில் அந்த கிரகத்தை வலுப்படுத்துவேன். என்னுடைய சேர்ந்த கிரகத்தையும் அதோடைய கெடு தன்மைகளை குறைத்து நல்ல தன்மைகளை கொடுத்து ஜாதகருக்கு நல்லது செய்ய நான் வாய்ப்பளிப்பேன். ராகு சேர்ந்தால் சேருதான், கேது சேர்ந்தால் கேல யுகத்தில் அவர்களுக்கு அருமையான நல்ல பலன்களை கொடுப்பேன். என்னையோட மங்களன் செவ்வாய் பகவான் சேர்ந்தால் குருமங்கள யோகம் என்று பெயரில் வீடு, மனை, வாகனம், நல்ல சகோதர உறவுகள், குடும்ப உறவுகளை கொடுப்பேன். எனினும் குரு பகவானுடன் சூரிய பகவான் சேர்ந்தால் சிவராஜ் யோகம் என்று அற்புதமான யோக பலங்களை கொடுத்து அதிகாரமிக்க பதவிகள், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகள், நல்ல ஆணையிடும் பதவிகளை கொடுத்து செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பேன். என்னுடன் புதன் சேர்ந்தாலும் படிப்பில், ஞானம், அறிவில் சிறந்து விளங்கி ஆராய்ச்சி மாணவனாக உருவாக்குவேன். என்னுடைய ராகு சேர்ந்தாலும் கெடுபலங்களை குறைத்து
அவர்களுக்கு ஓரளவு நல்ல பலங்களையும் ராகுவால் நடக்கும் தீமைகளையும் குறைத்து செய்து ஜாதகருக்கு அற்புதமான நல்ல பலங்களை வழங்குவேன். என்னுடன் சனி சேர்ந்தாலும் சரிதான், பாவகிரக வரிசையில் வரக்கூடிய சனி பகவான் சேர்ந்தாலும் கடுமையான உழைப்பாளி, உழைப்புக்கேற்ற பணம், உழைப்புக்கேற்ற வருமானத்தை கொடுத்து திடகாத்தமான ஆயுளை கொடுத்து ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் பூர்ண ஆயுள் கூட கொடுத்து அவர்களை நல்ல வாழ வைப்பேன். என்னுடன் சேருடைய கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்தான். சுக்கிரன் எனக்கு எதிரி கிரகமாக இருந்தாலும் முழுமையான சுபக்கிரக வரிசையில் வருகிற சுக்கிர பகவான் என்னுடன் சேர்ந்தாலும் சேர்தான். நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பெயர் சொல், நல்ல சொத்து, கார், பங்களான் கொடுத்து அந்த ஜாதகரை ஓரளவு நல்ல மேம்படுத்த செய்வேன். எனக்கு பிடிக்காத கிரகம்னா எதுவுமே இல்லை. சுபக்கிரகமும் வரிசையில் வருகிறனால பிடித்த கிரகம் பிடிக்காத கிரகம் அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாமே ஆட்சி கிரகம், நட்பு கிரகம், சம கிரகம் என்ற வரிசையில் தான் வருகிறது. சந்திர பகவான் என்னுடன் சேர்ந்தால் சந்திர மங்கள யோகத்தை கொடுத்து திடகார்த்தமான மனது, தூய சிந்தனை, நல்ல உடம்பு, நல்ல தாயாரை கொடுத்து அவர்களுக்கு மேலும் மேலும் ஒரு நல்ல புகழ் மரியாதை கொடுக்க செய்யும். ராசியில் லக்கணத்துக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மையை செய்வேன். நான் இந்த இடத்தில் இருந்தால்தான் நன்மையை செய்வேன் அப்படின்லாம் கிடையாது. ராசியில் லக்கணத்தில் 1ஆம் இடத்தில் இருக்கிறேன். திக்பலம் ஸ்தானபலம் பெற்று ஜாதகரை 7ஆம் இடத்தை பார்த்து நல்ல மனைவியை உண்டாக்குவேன். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கை நல்ல தனலாபம், நல்ல குடும்பம் அமைத்து லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பேன். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் சுகமமாக முடிக்க அளவுக்கு என்னுடைய பார்வை பலன்கள் இருக்கும். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் இருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல சகோதர சகோதரி உறவுகளை கொடுத்து அருமையான நல்ல பலங்களை கொடுப்பேன். லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்ல புகழ், நல்ல படிப்பு, உயர்கல்வி, வீடுமனை வாகனம், நல்ல தாயாரை கொடுத்து அவர்களுக்கு சீரும் சிறப்புமாக அமைப்பேன். ஜாதகர் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்ல குழந்தைகள், நல்ல பெற்றோர்கள், பூர்வ புண்ணிய சொத்துகள் கொடுத்து வளமான வாழ்வை வாழ அவர்களை வைப்பேன். 6ஆம் இடத்தில் இருந்தாலும் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் நான் சுபக்கிரகம் அல்லவா, கடன் இல்லாமல் ஆக்குவேன். கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய ஆற்றலையும் தெம்பையும் அந்த ஜாதகருக்கு கொடுப்பேன். 7ஆம் இடத்தில் இருக்கலாம். நான் உபய லக்கணங்களுக்கும் உபய ராசிக்கு மட்டும்தான் 7ஆம் இடத்தில் தனித்து இருக்கக்கூடாது. மற்ற ராசிகளுக்கு இருந்தால் நல்ல மனைவி, நல்ல நண்பர்கள் கொடுத்து, நல்ல பங்காளிகள் கொடுத்து, நல்ல தொழில் மேன்மையை கொடுப்பேன். 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் வீடு உங்களுக்கு மறைமுக ரகசிய வருமானங்கள் கொடுத்து அவர்களுக்கு திடீரென்று அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன். 9ஆம் இடத்தில் இருந்தாலும் லக்கணத்துக்கு நான் அதிகமான நல்ல தாய் தந்தரை, நல்ல உங்களுடைய குலதெய்வ அருள், நல்ல இறைவனுடைய பரிபூர்ண அருள், எல்லா பாக்கியங்களையும் பெறக்கூடிய தன்மைகள் ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்களை பெறக்கூடியனா 9ஆம் இடம் பலம் பெற வேண்டும். அந்த இடத்தில் இருந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யோகங்களையும் அந்த ஜாதகருக்கு என் வழியாக வாங்கி கொடுப்பேன். 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவி போகும் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. தொழில் கிடைக்கும், புதிய வேலைவாய்ப்பு உருவாக்குவேன். தொழில் மூலம் ஜாதகர் சிறந்து விளங்குவார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தால் அருமையான 2ஆம் திருமண வாய்ப்புகள், மூத்த சகோதர உறவுகளை வளப்படுத்தி கொடுப்பேன். ராசி இலக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் இருந்தால் அயல்நாட்டு பயணம், வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை, வெளிநாட்டில் பயணத்தில் போய் அதிகமான பொன் பொருள் சேர்க்க வாய்ப்புகளையும் கொடுப்பேன். இப்படி குரு பகவானை என்னால் நல்ல வழியில் ஜாதகருக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்வேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.